உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் உயர்கல்வி படிப்பை தேர்ந்தெடுக்கிற அனைத்து மாணவர்களுக்குமே மெடிக்கல் மற்றும் பொறியியல் படிப்பு சம்பந்தமாக ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். ஒரு வேளை நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபராக இருக்கிறீங்க, ஒரு மருத்துவ மாணவராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்தாது. ஒரு வேளை பொறியியல் மாணவராக இருந்தால் இந்த வீடியோ, லாஸ்ட் வீடியோ கூட பொறியியல் மாணவர்களுக்காக ஒரு சிறப்பு வீடியோலாம் நம்ம எடுத்து போட்டிருந்தோம். கவுன்சிலிங் எப்படி அப்ரோச் பண்ணுறது, கவுன்சிலிங் எப்படி சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணுறது, கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், என்னென்ன ஆப்ஷன்லாம் வரும், அந்த மாதிரி எல்லா வீடியோவுமே 2 வீடியோ போட்டிருக்கிறோம். பட் கண்டிப்பாக நீங்கள் போய் அதை தொடர்ந்து பார்த்துருங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அதை பார்த்து முடிச்சிருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாப் கல்லூரிகளை வரிசைப்படுத்த போகிறோம். என்னோட அனுபவத்தை நான் இதில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ திரும்ப சொல்கிறேன், மெடிக்கல் மருத்துவ மாணவராக இருக்கிறீங்க அப்படின்றா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இன்ஜினியரிங்கை தேடிக்கொண்டுட்டு இருக்கிற, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, முதல் ரவுண்டு கவுன்சிலிங் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இந்த வீடியோ முழுக்க பொருந்தும். ஒரு எக்ஸ்டெண்டட் வீடியோவாக இருக்கலாம். ஒரு 50 கல்லூரியை பற்றி பேச போகிறோம். நீங்களுடைய சாய்ஸ் ஆர்டர் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுல ஒரு 50 கல்லூரிகளை நான் வரிசைப்படுத்த போகிறேன். அந்த கல்லூரிகளை நான் இதில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவை பார்த்துருங்க. டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வது அனைத்துமே உங்களுக்கு உதவி ஏற்படும் போது தாராளமாக டிஸ்கிரிப்ஷன்ஸ் போங்க, கான்டாக்ட் நம்பர் எடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு காலேஜாக என்னுடைய அடிப்படை தான் நான் சொல்கிறேன். இது மாணவர் பொறுத்து மாணவர் மாறுபடும், அவரோட கோர்ஸ் அடிப்படையில் மாறுபடும். கம்ப்யூட்டர் சயின்ஸோ மெக்கானிக்கலோ இது பற்றிலாம் மாறுபடும். சரிங்களா? நீங்களும் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். நான் குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு பொறியியல் கல்லூரியோடைய பல காலத்து அனுபவங்கள் அதை பற்றிலாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1, ஃபஸ்ட்டு காலேஜாக ரேங்காக நான் பார்க்குறத விட இந்த குவாலிட்டியில் என்னோட சஜஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு சாய்ஸ்ன்றது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, சென்னை. ஸோ ஃபஸ்ட்டு காலேஜ் கோடு நம்பர் 1 காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. நம்பர் 2 எம்ஐடி கேம்பஸ் குரோம்பேட், காலேஜ் நம்பர் கோட் நம்பர் 4. அடுத்து நான் பார்க்குறது 3வது இடத்துல பார்க்குறது எஸ்எஸ்என் காலேஜ் 1315 சென்னை. 4வது இடத்துல பார்க்குறது கோயம்புத்தூர் பிஹெச்சி கோட் நம்பர் 2006. அடுத்து 5வது இடத்துல நான் பார்க்குறது ஏசிடி கேம்பஸ் அழகப்பச்சிட்டியார். அதில் சில ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்லாம் இருக்கும். அதனால் ஒருவேளை அந்த கோர்சஸ் உங்களோட ஆப்ஷன்லேருந்து 5வது இடத்துல வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏசிடியேக்குள்ளே கொண்டு வர தேவையில்லை, அடுத்து 6வது கல்லூரி போயிடலாம். ஸோ ஏசிடி காலேஜ் கோட் நம்பர் 2 கிண்டியில் இருக்குது. அடுத்து 6வது நம்பரில் நான் பார்க்குறது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, காலேஜ் கோடு 2007 கோயம்புத்தூர். அடுத்து 7வது இடத்துல நான் பார்க்குறது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, காலேஜ் கோட் 2005 கோயம்புத்தூர். அடுத்து நான் பார்க்குறது பிஏஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2377 கோயம்புத்தூர். 9வது இடத்துல நான் பார்க்குறது தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 5008 மதுரை. நம்பர் 10வது இடத்துல பார்க்குறது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2718 கோயம்புத்தூர். அண்டு 11வது இடத்துல பார்க்குறது நான் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1398 சென்னை. 12வது இடத்துல நான் பார்க்குறது குமரகுரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 2712 கோயம்புத்தூர். அடுத்து 13வது இடத்துல நான் பார்க்குறது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 1211 காஞ்சிபுரம். 14வது இடத்துல பார்க்குறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1219 ஸ்ரீபெரும்புதூர். அடுத்து 15வது இடத்துல நான் பார்க்குறது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2615 சேலம். கவர்மெண்ட் காலேஜ் நான் கொஞ்சம் ப்ரியாரிட்டிஸ் அதிகமாக கொடுக்குறேன். காரணம் அங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் அரசு கல்லூரிகள் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், முன்னாடியே கூட டாப் 10ல் கூட வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா பணம் இருக்கவர்கள் பெரிய கல்லூரிகளில் எடுத்து படிப்பாங்க. பணம் இல்லாத மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் அரசு கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்க்ளூடிங் ஹாஸ்டலும் சேர்த்து ஒரு 20-30,000 செலவில் முடிஞ்சிடும். மற்ற கல்லூரிகள் எல்லாமே ஒரு பெரிய தொகையை செலவு பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. அடுத்து 16வது இடத்துல அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி காரைக்குடி 5901. 17வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 4974 திருநெல்வேலி. 18வது இடத்துல ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் 1113 சென்னை. அடுத்து 19வது இடத்துல ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2722 கோயம்புத்தூர். அடுத்து 20வது இடத்துல நான் பார்க்குறது லயோலா ஐகாம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1450 சென்னை. 21வது இடத்துல நான் பார்க்குறது ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் 1304 சென்னை. அடுத்து 22வது இடத்துல நான் பார்ப்பது ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் 1112 ருபினிப்பூண்டி சென்னை. 23வது இடத்துல நான் பார்க்குறது பன்னாரி எம்என் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2702 சத்தியமங்கலம். அடுத்து 24வது இடத்துல நான் பார்க்குறது ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1432 காஞ்சிபுரம். 25வது இடத்துல கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 2711 பெருந்துறையில் இருக்கிற கல்லூரி. 26வது இடத்துல கோயம்புத்தூர்ல இருக்கிற ஸ்ரீ ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் 2739.
ஸோ 27வது இடத்துல நான் பார்க்கறது ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 1419 சென்னை. 28வது இடத்துல நான் பார்ப்பது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2603 கிருஷ்ணகிரி. 29வது இடத்துல நான் பார்ப்பது வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 5986 மதுரை. 30வது இடத்துல நான் பார்ப்பது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2710 கோயம்புத்தூர். அடுத்து 31வது இடத்துல நான் பார்ப்பது எஸ்ஆர்எம் வள்ளிமை இன்ஜினியரிங் காலேஜ் 1422 சென்னை. அடுத்து 32வது இடத்துல நான் பார்க்கறது KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2751 கோயம்புத்தூர். 33வது இடத்துல நான் பார்க்கறது ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1324 சென்னை. தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1516 வேலூர் கவர்மெண்ட் காலேஜ். 35வது இடத்துல நான் பார்க்கறது சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 3819 திருச்சியில் இருக்குது. 36வது இடத்துல டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2706 கோயம்புத்தூர். அதே போல் 37வது இடத்துல நான் பார்ப்பது RMK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1128 கும்மிடிப்பூண்டி. 38வது இடத்தில் நான் எதிர்பார்ப்பது பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் 1210 சென்னை. 39வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2709 IRT இந்தியன் ரோட் டிரான்ஸ்போர்ட் அவங்களுடைய சார்பாக நடத்துகிற கவர்மெண்ட் காலேஜ் ஈரோடில் இருக்குது. அது வந்து 39வது இடம் 2709 காலேஜ் கோடு. 40வது இடத்துல நான் பார்ப்பது சோனா காலேஜ் ஆஃப் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2618 சேலம். 41வது இடத்துல பார்க்குது சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் 1216 ஸ்ரீபெரும்புதூர். 42வது இடத்துல நான் பார்க்குது KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 2764 கோயம்புத்தூர். 43வது இடத்துல நான் பார்ப்பது நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் 4962 கோவில்பட்டி. 44வது இடத்துல நான் பார்க்குறது மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ் 4960 சிவகாசி. 45வது இடத்துல நான் பார்ப்பது சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1317 சென்னை. சில பேர் நிறைய பேர் யோசிக்கலாம் என்னது இந்த காலேஜ் இந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு அப்படின்னு. இது என்னோட பர்சனல் ப்ரெஸ்கிரிப்ஷன் தான். மேபி எனக்கு கொஞ்சம் பின்னாடி போனதுக்கான காரணம் கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கூட. ரொம்ப அதிகமாக பணம் வாங்குற கல்லூரியை நான் பெருசாக ஆதரிப்பதில்லை. அதனால் ஒரு கல்லூரியை அதிக பணம் வாங்குறதா நான் பார்க்குறேன். ரொம்ப அதிக ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறதா பார்க்குறேன். அதனால் மேபி என்னுடைய குவாலிட்டி அந்த இடத்துக்கு போயிருந்துருக்கலாம். பட் அகாடமிக் வைஸ் வில் பி வெரி குட். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்கிறதா நான் பார்க்குறேன். அடுத்து நான் பார்க்குற காலேஜ் 46வது இடத்துல ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் 2719 கோயம்புத்தூர். 47வது இடத்துல சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1149 சென்னை. அடுத்து 48வது இடத்துல நான் பார்க்குறது கொங்கு நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 3826 திருச்சி. 49வது இடத்துல நான் பார்க்குறது மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் 1309 சென்னை. 50வது இடத்துல நான் பார்க்குற கல்லூரி திண்டுக்கல்ல இருக்கிற PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 5910. நான் 50 கல்லூரிகளை வரிசைப்படுத்தியிருக்கிறேன். இந்த கல்லூரியை மட்டும்தான் நீங்கள் போடணும்லாம் அவசியம் கிடையாது. கல்லூரியுடைய தகவல்களை எடுத்துக்கொண்டு உங்களுக்கான ஒரு ஆர்டரை நீங்கள் பிரதிபலிங்க. முதல் ரவுண்டு கவுன்சிலிங்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒரு பெரிய நீடாடு இருக்காது. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் மிகப்பெரிய குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஓரளவு மேனேஜ் பண்ணிடலாம். இந்த தேர்ட் ரவுண்ட் இருக்காம பாருங்கள், சான்ஸே இல்லை. ப்ரீ பிளான் பண்ணலை, ஒரு அசிஸ்டன்ஸ் இல்லை, ஒரு சப்போர்ட் யாரும் இல்லைன்னா தயவு ரொம்ப ரொம்ப கடினம். முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒருத்தர் நாலேஜை ஆக்குபை பண்ணி அவங்கள்ட்ட எனர்ஜிலாம் வாங்கி நீங்கள் பயன்படுத்தி ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்க முயற்சி பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரையும் என்னோடய இடம் சென்னை. இங்கே நம்மளோட ஆஃபீஸில் இதுக்கு பிரத்யேகமாக இது கவுன்சிலிங், சாய்ஸ் செலெக்ஷன், அலாட்மெண்ட் எல்லா ப்ராசஸும் பண்ணி கொடுக்குறோம். இதற்கு நம்ம எந்த சார்ஜஸும் நம்ம வாங்குறதில்லை. இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாணவர்களுக்கான ஒரு சேவை மனப்பான்மையை பண்ணுவது. மெடிக்கல்ன்றது தனி, இன்ஜினியரிங் தனி. இருந்தாலும் என்னுடைய வேலையை நான் சரியாக செய்ய வேண்டியது என்னுடைய வழக்கம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மொபைலில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் கம்ப்யூட்டர் சென்டரில் அனுபவமாக இருந்தால் பயன்படுத்துங்க. இல்லைன்னா கவுன்சிலிங்க்கு பழைய காலத்து மாதிரி கிளம்பி இங்கே வந்துடுங்க. ஸோ தாராளமாக நம்ம அதற்கான வழிகளை எடுத்து சொல்லலாம். ஸோ அடுத்த 50 கல்லூரிகள் 51லிருந்து 100 கல்லூரிகளுடைய விவரத்தை அடுத்த நாள் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட்.